சர்வதேச அரசியலில் பெரும் அதிரடியாக ஈரானில் ஏற்கனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதாகவும் விரைவில் ஒரு மிகப்பெரிய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த ஒரு மாத காலமாக நீடித்து வரும் ஈரான் அமெரிக்க இடையிலான போர் சூழலில் ஈரானின் முந்தைய ஆட்சியாளர்கள் அனைவரும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக கூறிய ட்ரம்ப் இப்போது தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது முற்றிலும் புதிய மற்றும் நிதானமான ஒரு குழுவினருடன் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக கருதப்படும் முஸ்தபா காமேனி உயிருடன் இருந்தாலும் அவர் மிக கடுமையாக படுகாயமடைந்துள்ளதாகவும் அவரால் இனி பழையபடி செயல்பட முடியாது என்றும் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். இந்த போரின் ஒரு முக்கிய திருப்பமாக ஈரானின் உயிர் நாடியாக கருதப்படும் கார்க் தீவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இந்த தீவு வழியாகவே நடக்கிறது என்பதால் இதை கைப்பற்றுவதன் மூலம் ஈரானின் பொருளாதாரத்தை அமெரிக்காவால் முழுமையாக முடக்க முடியும். வெனிசுலாவில் அதிபர் மதோராவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கையைப் போலவே ஈரானிலும் எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதே தனது விருப்பமான பணி என்று ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இப்போதைக்கு ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தாமல் ஒரு பேரும் பேசும் கருவியாகவே அமெரிக்கா இதை பயன்படுத்தி வருகிறது. தற்போதைய பேச்சுவார்த்தைகள் மிகவும் சாதகமாக சென்று கொண்டு இருப்பதாக தெரிவித்த ட்ரம்ப் அதன் அடையாளமாக ஈரான் தனது 20 பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவிற்கு ஒரு மரியாதையின் அடையாளமாக வழங்க தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் இந்த கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக அமெரிக்காவை நோக்கி வரவுள்ளன. ஈரான் உடனான இந்த பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் மிகவும் சிறப்பானது என்று வர்ணித்தாலும் ஈரானை பொறுத்தவரை எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என்றும் ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடக்கும்போதே மறுபுறம் அவர்களை தாக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி 30 நாட்களாக நீடித்து வரும் இந்த போரில் இதுவரை சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் அமெரிக்காவிற்கு பக்கபலமாக நின்று தற்காப்பு தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் ஒரு அமைதி தூதுவராக உருவெடுத்துள்ளது. 15 அம்ச அமைதி திட்டத்தின் அடிப்படையில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு நிரந்தர ஒப்பந்தம் ஏற்பட்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றம் தணியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் போர் திட்டமிட்ட காலத்திற்கு முன்னதாகவே முடிவுக்கு வரப்போகிறது என்ற ட்ரம்பின் வார்த்தைகள் உலக நாடுகளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை அளித்துள்ளன.